சிவகிரி கேட்டில் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 3/1/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. கூகுள் மேப்லேயும் கூகுள் சர்ச்லேயும் சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு போட்டிங்கன்னா நம்ம பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து தாராளமாக மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு பார்த்துட்டு மாடுகள் கன்றுகளுக்கு உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ தொடர்பான சந்தேகங்களை கேட்டு விளக்கம் கேட்டு அட்வான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மாடு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க. இன்றைய விற்பனை பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பதிவுகளுங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை காளை கன்றுகள் இருக்குதுங்க. ஒரு பால் மயிலை கிடாரி கன்று இருக்குதுங்க. 2 சுருட்டை எருமை கிடாரிகள் இருக்குதுங்க. காங்கேயம் கன்று மாடு காலணைக்காமல் பழைய வர்க்க மாடு இருக்குதுங்க. பொங்கனூர் குட்டை மாடு இருக்குதுங்க. பர்கூர் மாடு இருக்குதுங்க. ஒரே பதிவில் 9 விதமான விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் காளை கன்றுகள்ங்க. 2 கன்றுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மாதங்கள் அதாவது 45லேருந்து ஒரு 55 நாள் வயதாகுதுங்க. 2ம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 2க்கும் கழிப்பு சுழி கிடையாது, குறைப்பழுது கிடையாது. 2ம் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க. 2 கன்றுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜோடியாக ஒன்றை கண்ட மாதிரி ரெட்டநாடி உடம்புல நல்ல பெரும் மாடாக வந்து சேருங்க. இந்த ஜோடி காங்கேயம் காளை கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. 2ம் சுழி சுத்தம், கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை. 2க்கும் 1.5 to 2 மாதம் ஆகுதுங்க. தை பொங்கலுக்கு ஜோடியாக காங்கேயம் காலக்கன்று ரெட்டநாடி உடம்புல நல்ல தெளிவான கன்றுகளாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். ஜோடியினுடைய விற்பனை விலை 14,000 ரூபாய். இன்னும் ஒரு 2 மாதங்களுக்கு உங்களிடம் கலப்பின மாடு இருந்து பால் ஊட்ட வைக்க முடிஞ்சதுன்னா கன்றுகள் நல்ல ஊக்கமாக தெளிவாக வந்து சேர்ந்துருங்க. அந்தளவுக்கு நல்ல மாட்டுக்கு பிறந்த கன்றுகள் 2மேங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான 20 மாதங்களான பல் போடாத நல்ல ஜாதிக்கூரில் இருக்கக்கூடிய சுருட்டை எருமை கிடாரிங்க. கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாகவே ஒரு 2.5 to 3 இன்ச் தான் இருக்குங்க. அதுலேயே சுருண்டுக்குச்சுங்க. நல்ல ஜாதிக்கூருங்க. மூக்குத்தி இருக்குதுங்க. 4 காம்பு அள்ளி வச்ச மாதிரி தெளிவான மடி அமைப்புங்க. நல்ல குணம்ங்க. நல்ல பெருவட்டான கிடாரிங்க. தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க. நல்ல கால் ஊக்கம்ங்க. தாயெருமை வந்து பார்த்தீங்கன்னா 7, 6, 13 கறந்துச்சுன்னு சொன்னாங்க. பல் போடுறதுக்கு இன்னும் குறைஞ்சது 1 வருஷத்துக்கு மேலே தான் ஆகுங்க. நல்ல ஜாதிக்கூரில் சுரட்டையில் தெளிவான ஒரு எருமை கிடாரி வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 37,000 ரூபாய்ங்க. 20 மாதம் ஆச்சுங்க. பல் போடலை, இன்னும் இனச்சேர்க்கை பண்ணலைங்க. நல்ல பால் வர்க்கம்ங்க. தாய் மாடு 7+6 13 கறந்தது. விற்பனை விலை 37,000 ரூபாய்ங்க. ஆனால் இந்த மாதிரியான சுருட்டை கிடாரிகள் எப்பாவது தான் 1-2 விற்பனைக்காக வருதுங்க. கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருந்தோம். இப்போ இது 2வது கிடாரிங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க. நல்ல குணம்ங்க. நல்ல பெருவெட்டுங்க. காம்பு இடைவெளி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடைவெளியோட காம்பு அமைப்பு இருக்குதுங்க. புறவு ஏத்தம்ங்க. வால் இறக்கம், நல்ல முன்னங்கால் பின்னங்கால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. பல் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே நல்ல பெருவெட்டு மாடாக வந்து சேர்ந்துடும். ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் பார்த்து வாங்கலாம். விற்பனை விலை 37,000ங்க. இன்னொரு 2 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து வர்ற அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சினை பருவத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் 1 வருஷத்தில் கன்று போடுறது பக்குவத்துக்கு வரும்போது ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைகள்லாம் இந்த மாதிரியான கொம்பு தலையில் ஜாதி கூட கொண்டு வந்தால் 80,000 ரூபாயிலிருந்து 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க சுழி சுத்தமான 2 பல் பர்கூர் குட்டை கிடாரிங்க. இதனுடைய தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் வர்க்கம்ங்க. 2 லிட்டர் கறக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய நண்பர் அவங்க இதை வந்து போன வருடம் அந்தியூர் மலைகளில் மேலே போய் பர்கூரே போய் தாய்மாட்டை பார்த்து கண்ணுக்குட்டியாக அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ 2 பல் போட்டிருக்குதுங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டை இன சினை ஊசி தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா பர்கூர் காலை இல்லாததுனால குட்டை இன சினை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப கைப்பழக்கம்ங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. 1 வருஷ கண்ணா பர்கூர் போய் தாய்மாடு பால் வர்க்கமான மாடுங்கிறத பார்த்து வாங்கிட்டு வந்து கீழே சேலம் பகுதியில் வளர்த்துனாங்க. 2 பல் போட்டிருக்குதுங்க. குட்டை இன சினையூசி போட்டு ஒரு 30 நாள் ஆச்சுங்க. ரொம்ப கைப்பழக்கம்,
தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க, மூக்குத்தி இருக்குதுங்க. அதனால் பர்கூர் வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர்லேருந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா மலைகளில், பர்கூர் மலைகளில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படும் மாடுகள் தான் பர்கூர் இன மாடுகள்ங்க. அங்கே இருக்கிற விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவ்வப்போது இதிலிருந்து பிறக்கக்கூடிய கன்றுகள், காளை கன்றுகள், கிடாரி கன்றுகளை கீழே கொண்டு வந்து சந்தைகளில் விற்பனை செய்வாங்க. இல்லை ஊருக்கு மேலே வந்து வாங்குறவங்ககிட்டையும் கொடுப்பாங்க. பெரும்பாலும் வந்து மேய்ச்சலுக்கு போகிறதுனால பலவிதமான தலை கொடிகளை சாப்பிட்றதுனால இந்த மாதிரியான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. பர்கூர் இனத்தில் ஈடுபாடோடு இருக்கிறவங்க வாங்கி வளர்க்கலான்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமாக நல்ல குணவனத்தில் செனை ஊசியும் குட்டையின ஊசி போட்டிருக்காங்க. பல் 2 பல் போட்டிருக்குதுங்க. ரொம்ப கை பழக்கத்தில் இருக்குது. தாய் மாடு நல்ல பால் வர்க்கமான மாடுங்க. இதெல்லாம் அவங்க நண்பர் வந்து அவங்க நேரில் போய் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கினதுனால தான் பால் வர்க்கம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு பொங்குனூர் இன குட்டை மாடுங்க. ஈரோடு மாவட்டம் நம்ம டவுனில் பக்கத்துலேயே தான் இருந்த மாடுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. குட்டை இன காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. கண்ணு போட்டுச்சுன்னா கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்ல குணம்ங்க. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3-4 வருடமாகவே இந்த மாட்டை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கண்ணுக்குட்டியிலேருந்தே அந்த மாடு வந்து ரோட்டில் கட்டியிருப்பாங்க, சைடில் மேய்ஞ்சிட்டே இருக்குங்க. 2 ஈத்து அவங்ககிட்ட போட்டுருச்சுங்க. இது வந்து 3வது ஈத்துங்க. இந்த மாட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டை இன காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி உயரம் இருக்குங்க. தவிடு தண்ணி அருமையாக குடிக்கும். சுழி சுத்தம். ரொம்ப கை பழக்கத்தில் நல்ல ஒரு குட்டை மாடு. பொங்குனூர் மாடுகள் விருப்பப்படுறவங்க ரொம்ப குணவனமாக நல்ல அழகு லட்சணத்தில் கை பழக்கத்தில் போய் தொட்டு நீவணும் அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணலாமுங்க. இதற்கு குட்டையின காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. 30 நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. நம்ம கால்நடை மருத்துவரை வச்சு நம்ம இப்போ செக் பண்ணோமுங்க. ஒரு கர்ப்பப்பையில் வந்து 2 சைடு இருக்குங்க. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா லேசான அந்த புடைப்பு மாதிரி, அதாவது சின்ன புடைப்பு மாதிரி இருக்குது. இன்னொரு 20 நாள் போனால் நம்ம உறுதியாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மாட்டினோட உரிமையாளர் 30 நாள் தான் ஆச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சினைங்கிறது நல்லா உறுதிப்படுத்துதல் 90 நாள் ஆனால் தான் மிக தெளிவாக தெரியுங்க. ரொம்ப இளம் சினையில் பார்க்கும்போது அவங்க சொல்கிற அந்த 20 நாள் இன்னும் போனால் தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போதைக்கு ஒரு சைடு வந்து அந்த புடைப்பு மாதிரி இருக்கிறது சினைக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஆனால் இன்னும் உறுதிப்படலை. 20 நாள் கழிச்சு வேணால் தெளிவாக சொல்லிடலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷனில் உங்களுக்கு வந்து பொங்குனூர் மாடு நல்ல குணவனத்தில் தெளிவாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதனுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. பொங்குனூர் மாடு அப்படின்னு நம்ம வந்து விலை அதிகப்படுத்தி எதுவும் நம்ம குறிப்பிடலைங்க. என்ன மார்க்கெட் ரேட்டோ அதே விலையில் நமக்கு என்ன விலை கிடைக்குதோ நமக்கான ஆதார விலையை வச்சு நம்ம பதிவாக குறிப்பிட்றோமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 18 மாதங்களான சுருட்டை எருமை கிடாரிங்க. நல்ல சுருள் கொம்புங்க, சின்ன முகம்ங்க. இதுவும் மூக்கு குத்தி இருக்குதுங்க. வால் வந்து பூவாளுங்க. தவிடு தண்ணி அருமையாக குடிக்குதுங்க. நல்ல பால் வர்க்கமான எருமையிலிருந்து பிறந்த தரமான சுருட்டை எருமை கிடாரி கண்ணுங்க. நல்ல கொம்பு தலையில் எருமைகளை பொறுத்த வரைக்கும் இந்த சுருட்டையில் நல்ல முகத்தில் அமைஞ்சது பூவாலோடு இருந்ததுன்னா நிறை சினைங்கும் போது நமக்கு வந்து ஒரு தொகை லாபமாக கிடைக்குங்க. வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வந்து இருப்புக்கு வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கி விற்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான கிடாரிகளை நீங்கள் தேர்வு செய்யலாம். பெரும்பாலும் நம்ம பகுதிகளில் வந்து சினையூசி போடுறதே வட இந்திய எருமைகளுடைய சினையூசி தான் எருமைகளுக்கு பயன்படுத்தப்படுதுங்க. அதனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பால் தேவை அதிகமாக இருக்கிற எருமைகள் தான் வந்து நம்ம பகுதிகளில் எல்லோரும் விரும்பி வாங்குகிறாங்க. டில்லி எருமை, சுருட்டை எருமை, நீலி ரவி எருமைங்க, ஜாஃபர்பாடி, பந்த்ராபூரி இந்த மாதிரி வந்து வட இந்திய எருமைகள் நேரம் வந்து ஒரு 5 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கிறனால எல்லாரும் அதை விருப்பப்பட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரியான தரத்தில் தான் இந்த கிடாரி வந்து நல்ல இடத்துலேருந்து தான் வாங்கிட்டு வரப்பட்டதுங்க. நல்ல குணம், 1.5 வயசு ஆகுதுங்க. மூக்கு குத்தி இருக்கிறாங்க. நல்ல சுருள் கொம்புங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் தெளிவான சுருட்டை கிடாரி வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் வாங்கலாம். காம்புகள் நல்ல ஒருசா 4 காம்பு தெளிவாக இருக்குதுங்க. வால் பூவாளுங்க. கொம்பு இதுவும் நல்ல சுருள் கொம்புங்க. அதனால் இன்றைக்கி போட்டிருக்கிற 2 எருமை கிடாரியுமே ப்ரீடு குவாலிட்டியில் அருமையான கிடாரிகள்.
நல்ல மேய்ச்சல் இருக்குது, பக்கத்தில் ஏதாவது குட்டைகள் இருக்குது, கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு போய் தண்ணியில் படுத்துட்டு வரும். இல்லை டெய்லி நம்ம வந்து வாரத்துக்கு 2 நாளாவது தண்ணி டியூப் போட்டு கழுவிட முடியும், நல்லா பராமரிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எருமைகளை வாங்கி தேர்வு செய்யலாம் கிடாரிகளை. இல்லை தென்னந்தோப்பு இருக்குது, மேய்ச்சலுக்கு விடணும் அப்படின்னாலும் பொட்டாட்டோ விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்கும். சினைப்பருவ தப்பை மட்டும் பார்த்து சினை ஊசி போட்டு விட்டிங்கன்னா எந்த சிரமமும் இருக்காதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 8 மாதங்கள் ஆன சுழி சுத்தமான ஒரு பால் மயிலை கிடாரி கண்ணுங்க. அதாவதுங்க காங்கேயம் மாட்டுக்கு தார்பார்க்கர் சினை ஊசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடு குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தார்பார்க்கர் மாதிரியான உடல் அமைப்புங்க தான் நிறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த பால் மயிலில் இருக்குதுங்க. ஆனால் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் மாதிரியே இருக்குங்க. நல்ல காம்பு அமைப்புங்க, தொப்புல இறக்கம், நல்ல தோல் நைஸான ஒரு கிடாரி கண்ணுங்க. காங்கேயம் மாட்டுக்கு தார்பார்க்கர் சினை ஊசி போட்டு பிறந்த ஒரு பால் மயிலை கிடாரி கண்ணுங்க. அதனால தான் என்னுடைய அறை எல்லாமே பின்னறை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சிவப்பாக இருக்கும், பால் வர்க்கமாகவும் இருக்குங்க. முகம் பார்த்திங்கன்னா காங்கேயம் மாட்டுக்கு எப்படி விழுவணுமோ அப்படி அச்சில் விழுந்த மாதிரி தெளிவான முக அமைப்பில் இருக்குதுங்க. பால் வர்க்கமாகவும் வேணும், அழகாகவும் வேணும், சுழி சுத்தத்தில் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. ஏன்னா அழகாக மட்டும் இருந்தால் பத்தாது, பால் வர்க்கமாக இருக்கணும்னா தார்பார்க்கரோட கிராஸ் பண்ணியிருக்கிறதுனால கன்று வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக தலையீத்தில் நேரம் ஒரு 2 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும். காங்கேயம் 1.5 லிட்டர் கறந்ததுன்னா ஒரு 2 லிட்டர் குறைவில்லாமல் கறக்கும். அடுத்தடுத்த ஈத்துகளில் ஒரு 3 to 4 லிட்டர் கறவை வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட முடியுங்க. தரமான மயிலை கிடாரி கன்று, பால் மயிலை கிடாரி கன்று, வயது 8 மாதங்கள் கிட்ட ஆகுதுங்க. இந்த கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. வயது 7 to 8 மாதம், சுழி சுத்தம், கழிப்பு சுழி கிடையாது, குறைப்பழுது கிடையாது. காங்கேயம் மாட்டிற்கு தார்பார்க்கர் சினை ஊசி போட்டு பிறந்த கிடாரி கன்று. முகம் காங்கேயம் மாதிரியே விழுந்திருக்குதுங்க. உடல் நிறக்கால் வந்து பார்த்திங்கன்னா தார்பார்க்கர் மாடு வந்து எப்போவுமே நல்ல பியூர் ஒயிட்டில் இருக்குங்க. அதனால தான் பால் மயிலை கண்ணாக வந்து சேருங்க. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் பார்த்து வாங்கலாம். அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிடுவோங்க. விற்பனை விலை 19,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம். பதிவுகளின் வழியாக விற்பனை நம்ம சொல்லிகிட்டே வர்றோங்க. ஒவ்வொரு பதிவும் 2 நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவுங்க. அதனால் அந்த 2 நிமிட பதிவை முழுமையாக கேளுங்க. அப்போ தான் மாடுகள் கன்றுகளை பற்றி நம்ம சொல்கிற விளக்கம் உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஒரு கன்று மாடுங்க. மாடு கன்று ரெண்டும் வந்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இடதுபுறம் இருக்கிறது ஒரு 7 to 8 மாதமான காராம்பசு கன்று கிடாரி கன்று, மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லாத நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கன்றுங்க. பக்கத்தில் இருக்கிறது அதனுடைய தாய் மாடு. மாடு வந்து 2ஆம் ஈத்து கண்ணோடு இருக்குது. இனி ஈனுனா 3வது ஈத்துங்க. மாட்டுக்கு மயில காலை சேர்த்திருக்கிறாங்க. ஒரு 50 நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நேரம் 2 லிட்டர் பால், இளம் கறவையில் 2.5 லிட்டர் பால் கறந்துட்டே கண்ணுக்கு விடலாம். அதனால் காராம்பசு மாட்டுக்கு மறை இருக்குதுங்க, கண்ணுக்கு மறை இல்லை. கிடாரி கண்ணுக்கு தெளிவான ஒரு ப்ரீடு குவாலிட்டியான கண்ணாக இருக்குது. கன்று மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் பார்த்து வாங்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 75,000 ரூபாய்ங்க. மாடு தனியாக கன்று தனியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கன்று மட்டும் தேவைப்படுறவங்களுக்கு கன்றுனுடைய விற்பனை விலை 33,000ங்க. மாடு மட்டும் தேவைப்படுறவங்களுக்கு மாட்டினுடைய விலை 42,000. இரண்டும் சேர்ந்து எடுக்கிறவங்களுக்கு 75,000ங்க. இன்னும் 2 நேரம் பால் இருக்குது, நேரம் 1.5 லிட்டர் கறவை இருக்குதுங்க. பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் கறந்துக்கலாம். சுழி சுத்தம்ங்க. கண்ணு மறை வெள்ளை புள்ளி இல்லாத நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் தெளிவான கண்ணுங்க. ஏன்னா தாய்மாடு எவ்வளோ கறவைங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்லிட்டோம். அதனால் காராம்பசு கண்ணு நல்ல பால் வர்க்கமான கண்ணாக வேணும், சுழி சுத்தமாக மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் வேணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் தேர்வு செய்யலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அதனால் ஒவ்வொரு பதிவும் நம்ம சொல்கிறோம். விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ஆம் ஈத்து கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லாத 10 நாள் ஆன மயிலை கன்றோடு இருக்கக்கூடிய தரமான திருவுகொம்பு மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா பழைய வர்க்க மாடுகளுக்கு எப்படி கொம்புகள் வந்து திருவுமோ அந்த மாதிரியான திருவுகொம்பு மாடுங்க. இந்த மாதிரியான ஜாடையில் மாடுகள் வந்து அதிகப்படியாக விற்பனைக்கே வர்றதில்லைங்க. ஏன்னா மாடுகள் வந்து அந்த மாதிரியான பழைய வர்க்க காளைகளும் ரொம்ப குறைஞ்சிருச்சு, பழைய வர்க்க மாடுகளோட எண்ணிக்கையும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. மாதம் ஒரு மாடு பழைய வர்க்கத்தில் கொண்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம்ங்க. அப்படியே வந்தாலும் சுழி சுத்தமாக இருக்கணும், கறவைக்கு கால் அணைக்கக்கூடாது, நம்ம எதிர்பார்க்குற பால் இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. அது எல்லாத்தையும் இந்த கன்று மாடு பூர்த்தி பண்ணுங்க.
ஈத்து 3வது ஈத்து, கண்ணுக்கு 10 நாள் ஆகுதுங்க. மயில கண்ணு காலை கண்ணு, மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நீங்கள் ஸ்டூல் போட்டு பொறுமையாக உட்காந்துட்டு கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் வெச்ச காலம் எடுக்காதுங்க. அந்த மாதிரியான குணத்தில் அருமையான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். மாடு எல்லா பொறுப்புலையும் இருக்குங்க. நெட்டு நீளம், வால் இறக்கம், கொம்பு வந்து நல்ல ஜாடையான கொம்பு, முக அமைப்பு எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா நேரம் 2 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. மாடு நேற்று தான் வந்ததுங்க. அதனால் காலையில் நம்ம வந்து கறக்கிறோம். 2 லிட்டர் பால் கறக்கிற வீடியோ தான் நம்ம போட்டிருக்கிறோமுங்க. கண்ணு தெளிவான கண்ணு, மயில கண்ணு காலை கண்ணுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. ரொம்ப பொறுமையான மாடு, கால் அணைக்க வேண்டாம். பால் நேரம் 2 லிட்டர் பால் தெளிவாக கறந்துட்டு விடலாம். கண்ணு மயில கண்ணு காலை கண்ணுங்க. கண்ணு பூச்சிக்கே ஆகும் அந்த மாதிரியான தரத்தில் அருமையான கண்ணு. எவ்வளோ நேரம் கறக்கிறனாலும் கறந்துட்டு எந்திரிக்கலாமுங்க. உங்களுக்கு தெளிவாக காங்கேயம் மாடு தரமான கண்ணோட கறவைக்கு கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணுன்னாலும் கறந்து பார்த்து வாங்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 49,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் இந்த வீடியோவை நம்ம தெளிவாகவே போட்டிருப்போங்க. ஏன்னா ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிறதுனா மாடு நகர்ந்தால் நம்ம எந்திரிக்க முடியாதுங்க. மாடு அந்தளவுக்கு பொறுமையாக இருக்கிறனால தான் நம்ம அதை கறக்க சொல்கிறோமுங்க. அதனால் மாட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவான மாடு இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட்டோ, ஒரு மரமோ, ஒதுக்குப்புறமான இடமோ, ஒரு கம்பி வேலியோ மாட்டை கொஞ்சம் தூக்கி கட்டிட்டு கண்ணை கீழே கட்டிட்டிங்கன்னா கன்றுகள் சுற்றி வந்தால் கூட மாடுகளினுடைய கயிறில் அது தாக்குப்படாதுங்க. அப்போ வந்து மாடு இயல்பாக நின்றுக்கும். இந்த மாதிரி வந்து மறைவான இடத்துல காலையில் ஒரு கொசு கடிகள் இல்லாமல் இருக்கணும்னா 6 மணிக்கு முன்னாடி, இல்லை ஒரு 7 மணிக்கு பிறகு. மாலை நேரம் வந்து 4 to 5 மணி. 5 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மசங்களாக வந்து பார்த்திங்கன்னா கொசு தொல்லை தொல்லை வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான சூழல்களை கறந்தீங்கன்னா மாடுகளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. 2 அந்த மாதிரி கறந்துக்கலாம். நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா 2 லிட்டர் கறந்துக்கலாம். குறைஞ்சபட்சம் 2 1/2 கறக்கும். கால் அணைக்க வேண்டாம். பழைய வர்க்க மாடு சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 49,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்து மயிலை கிடாரிங்க. 30 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. நல்ல குணம்ங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கிறவங்க. வேலைக்கு இப்போ 1.5 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டுருக்குறோம். கண்ணு நல்ல ஹை கிளாஸான கண்ணுங்க. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்று பகுதியில் அந்த மறை அப்படிங்கிறது இருக்குதுங்க. இது வந்து இந்த மாதிரியான கன்றுகளில் கோவிலுக்கும் தேர்ந்து வாங்குவாங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மயிலக்கண்ணிலேயே அந்த வெள்ளை திட்டு மாதிரி இருக்கிறது ஒரு மறைன்னு குறிப்பிடுவாங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். தலையீத்து 2 பல்லுங்க. பொறுமையாக உட்காந்து ஸ்டூல் போட்டு கறக்கிற அளவுக்கு நம்ம பக்குவமாக கறந்து பழக்கியிருக்கிறோங்க. கன்று மாடு குறைந்த விலையில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 40,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. 2 பல் காங்கேயம் தலையீத்து மயிலை கிடாரி 30 to 35 நாள் ஆன மயிலை காளை கன்றுடன் மாடு கண்ணு 2ம் சுழி சுத்தம். கறவைக்கு கால் அணைச்சி கறக்கிறவங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 40,000 ரூபாய். இப்போதைக்கு மடியில் நேரம் ஒரு 1.5 படி இருக்குங்க. நம்ம 1.5 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம். பொறுமையான மாடு நல்ல பக்குவமாக இருக்குதுங்க. உங்கள் இடத்துக்கு தலையீத்து வருதுங்களா, ஒரு 2 நாள் மட்டும் முன்னாடி ஒருத்தர் நின்றுக்கிட்டு கால் அணைச்சிக்கறங்க. அதுக்கப்புறம் இயல்பாக நீங்கள் வந்து ஒரு 2 நாளில் பக்குவம் பழகிடுச்சுன்னா யார் வேணாலும் அணைச்சிக்கலாம், கறந்துக்கலாம். அந்த மாதிரியான இதுங்க. அத்தனை ஈத்து மாடுகளுமே இப்போ இந்த வீடியோவுக்கு முன்னாடி போட்ட ஒரு 3ஆம் ஈத்து மாடு தலையீத்தில் யாரோ ஒருவரால் பாலுக்கு பழக்கப்படுத்தப்பட்ட மாடாக தான் இருக்குங்க. தலையீத்தில் கால் அணைச்சி கூட கறந்துருப்பாங்க. அது பழக்கத்தில் 2ஆம் ஈத்தில் வந்து அணைக்காமல் பழகியிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அணைக்காமையே நிற்கிதுங்க. அதனால் நம்ம பண்ணுற பக்குவம் தாங்க அந்த மாடுகளை பொறுத்த வரைக்கும். நல்ல குணவனமான மாடு. கால் அணைச்சி கறக்கணும். வேலைக்கு 1.5 லிட்டர் கறந்துக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 40,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.